யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM என்ற மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, லூக்கா 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறான். இன்றைக்கு உலகம் எங்கிலேயும் நிம்மதியற்ற ஜனங்கள், சமாதானம் இல்லாதபடி வேதனையோடு எங்கே பார்த்தால் ஒரு பயத்தோடு கூட நடக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பூமி எதிர்ச்சி, ஏராளமான இடங்களில் கலவரங்கள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் சமாதானத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சங்கீதம் 72:11 சொல்லும்போது, சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ளுவார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிற 140 கோடி ஜனங்களுடைய முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாய் முடங்கி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால நம்முடைய தேசத்தில் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற பணிகளில் SMPM என்ற மிஷனரி அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 155 மிஷனரிமார் இந்தியாவின் 135 பணிதங்களிலே தங்கியிருக்கிறார்கள். 116 விதமான ஜாதி ஜனங்கள் நடுவில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இது ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமாக கிடையாது, இது ஒரு மிஷனரி குடும்பம். அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிஷனரி தரிசனம் கொடுக்க வேண்டும். இந்தியர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் தெய்வத்தை தேடி அலைகிற ஜனங்களுக்கு, குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் எங்கு பார்த்தாலும் ஒரு கலவர சூழ்நிலைகள், மத போராட்டங்கள். அருமையானவர்களே, உத்தரப்பிரதேசத்தில் என்னுடைய மிஷனரி ஜேம்ஸ் காலையில் அரசு செய்யப்பட்டு அவர் மாலையில் இனி எங்கேயும் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், எந்த வீட்டுக்கும் பைபிள் கொண்டு போக மாட்டேன், எங்கேயுமே ஜெபம் பண்ண மாட்டேன், வீட்டில் ஆராதனை நடத்த மாட்டேன்னு சொல்லி நிறைய கண்டிஷன் போட்டு எழுதி அனுப்பிவிட்டுருக்குறாங்க. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நிகழ்வுகளை எப்படி நடத்த விடுவாங்க? ஒருவேளை இது மகிழ்ச்சிகரமான கிறிஸ்துமஸா இல்லை அதிர்ச்சி கிறிஸ்துமஸா? ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நான் நடத்துகிற விடுதிகளில் 210 குழந்தைகள் படிக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த குழந்தைகளுக்கு நாம் உணவோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரெஸ்ஸு கொடுக்க வேண்டும். அதே போல் மிஷினரிகளுக்கும் குடும்பமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆராதிக்கிறதற்கு அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுக்கணும். ஆகவே மிஷினரிகளுக்கு ஒரு 3000 ரூபாய், ஆதிவாசி பிள்ளைகளுக்கு 600 ரூபாய் என்று சொல்லி யோசித்திருக்கிறோம். ஜெபியுங்க. உங்களுடைய மாதாந்திர காணிக்கை அனுப்புகிறதோடு கூட தயவுசெய்து இந்த மிஷினரிகளுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கிஃப்ட்டும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இதுவரையிலே 185 மிஷினரிஸ் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு 60 மிஷினரி தான் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. அதனால் மிஷினரிகளுக்கு மாதந்தோறும் நாங்கள் உதவித்தொகை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். ஆகவே உங்களால் இயன்றதை நீங்கள் அனுப்புங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, அதே போல் ஆதிவாசி பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா ஒரு 75 பிள்ளைகள் தான் ஸ்பான்சர்ஷிப் இருக்கிறது. மீதமுள்ள பிள்ளைகளுக்கு பணம் அனுப்புறதுல மிகவும் கஷ்டப்படுகிறோம். அவனுடைய கிருபையினால இதுவரையிலேயும் எந்த விதமான தேவையை சந்திக்கப்படாமல் இல்லை. ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளுக்கு போசிக்கிறது போல, காடுகளில் பூக்கிற புஷ்பங்களுக்கு கொடுத்து வைக்கிறது போல ஆண்டவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த நவம்பர் மாதம் 14 17 வரையிலேயும் மகாராஷ்டிராவில் நந்தூர்பார் என்ற இடத்துல தேசிய மிஷினரிகளுக்கான கூடுகை நடந்தது. மிஷினரிகள் மிகவும் உற்சாகத்தோடு அர்ப்பணித்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி திட்டமிட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லா மிஷினரிகளும் கேட்டுக்கொண்டால், அண்ணன், ஆண்டுக்கு ஒரு முறையாவது இப்படிப்பட்ட ஒரு கூடுகை நடத்துங்கள், அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதற்கு, எங்களுக்குள்ளாக புதிய திட்டங்களை நாங்கள் அவனுடைய கரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய மிஷினரிகளுக்கு ஆண்டவர் சித்தம் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில் எங்களுக்காக நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் எழும்பி வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதுவரையிலேயும் 1822 பேர் திருமுழுக்கு எடுத்திருக்கிறார்கள். கடந்த 19ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் 29 பேர் ஆண்டவருக்கு மகிமையாக அறிக்கையிட்டார்கள். கடந்த மாதத்தில் மாத்திரம் 2 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதுவரையிலேயும் 326 கிராமங்களில்
சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். 12 கிராமங்களில் ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 30 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏவுவார் என்றால் நம்ம குடும்பத்தின் சார்பில் அருமையானவர்களே 5 லட்ச ரூபாய்க்கு ஆலயம் கட்டலாம், 7 லட்ச ரூபாய்க்கு நல்ல அருமையான ஆலயம் கட்டலாம். அருமையானவர்களே, கடந்த 18ஆம் தேதி இந்திய ஏகரட்சகர் திருச்சபை சார்ந்த குடும்பத்து பிள்ளைகள் ஒரு ஆலயம் கட்டியிருந்தார்கள். அந்த ஆலயத்தை வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கொடுத்த பணத்துக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிறேன்னு சொல்லி ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தது மாத்திரமல்ல, வந்திருந்த விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்து எல்லாரும் உற்சாகப்படுத்தி அவர்களும் சந்தோஷமாக கடந்து சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் சபையாக இப்படிப்பட்ட மிஷினரி பணிகளை ஆலயங்கள் கட்டுவது, நேரடியாக பணித்தளங்களில் வந்து பார்க்கிறது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நேபாள் நாட்டில் நடந்த பூமி எதிர்ச்சியில் பல குடும்பங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இன்னும் ரோட்டில் தான் தங்கியிருக்காங்க. நம்முடைய விசுவாசிகள் 10 பேர் வீடு இழந்திருக்காங்க. அதோடு கூட நிறைய அநாத பிள்ளைகளை அதிகரிச்சிட்டாங்க. ஆகவே இந்த குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்க வேண்டும். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே 57 பிள்ளைகள் அங்கே படிக்கிறார்கள். நம்முடைய மிஷினரி ராஜு என்பவருடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. அதோடு கூட ஆராதனை ஸ்தலங்கள் 4 இடங்களில் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸுக்குள்ளாக இதெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். தேவன் எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகள் ஏராளமான கிராமங்களில் வருஷந்தோறும் நடத்துவார்கள். கிராம தலைவர்களை கூப்பிட்டு, பஞ்சாயத்து தலைவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து செய்வார்கள். இந்த ஆண்டும் எந்த தடையும் இல்லாத இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட ஆதிவாசி பிள்ளைகளுக்கான நிகழ்வுகள் நடத்தப்படுகிறதிலேயும் எந்த தடை இல்லாதபடி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் எங்களோடு கூட நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக இணைந்து இந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த பூமியில் வாழும்போது சொத்து சேர்க்கறதுனாலையோ பட்டம் வாங்குறதுனாலையோ பெரிய பெரிய வீடு கட்டி நமக்கு நிறையா புகழ் வர்றதுனாலையோ பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் கிடையாது. பெரிய மாநாடு, பெரிய ஆலயம், இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. ஒரே சந்தோஷம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் கிறிஸ்தவர்களாக நம்ம மூலம் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடைபெறுவதற்கு அருமையானவர்களே, உங்கள் சார்பில் இந்த ஊழியங்களை செய்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நீங்களும் ஜெபித்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இயக்கத்தின் வங்கி எண்ணை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுத் இந்தியா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 00008886. மறுபடியும் சொல்லுகிறேன், அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 00008886. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகை காலங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அவை இந்த காலங்களில் தேவனுடைய வருகைக்கு உலகம் எங்கிலேயும் உள்ள ஜனங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கேற்ற விதத்தில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். என்றாலும் இந்த வாரத்துக்கான தலைப்பு பெண் குழந்தைகளுக்கான பராமரிப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி, என் அன்புக்குரியவர்களே, உலகமெங்கிலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை குறித்து உலக தலைவர்கள் அதிகமாக சிந்திக்கிறார். என்றாலும் நடைமுறையில் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுகிறது. 80% பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது ரொம்ப நெருங்கிய உறவுகள் மூலம், பெற்ற தகப்பன் மூலம், மாற்றான் தகப்பன் மூலம், சித்தப்பா மாமா மூலம், உடன் பிறந்தவர்கள் மூலம், அருமையானவர்களை பள்ளிக்கு அனுப்பும்போது ஆட்டோ டிரைவர் மூலம், நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற இடத்துல லிஃப்டில் ஏறி இறங்குறதுல வாட்ச்மேன் மூலம், இப்படி பெண் குழந்தைகள் பல விதங்களில் துன்புறுத்தப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஊழியங்களில் பெண்கள் தான் அதிகமான ஈடுபாடுகளை வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இழந்த அந்த முதல் காட்சியை கூட அவர் ஒரு பெண்மணித்தான் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஐரோப்பாவில் முதல் பேப்டிசம் எடுத்தது ஒரு பெண்மணி லீதியால். அவங்க மூலமாக அங்கே ஒரு சபை உருவானதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் புரட்சி வரும்போது ஐரோப்பாவுக்குள்ளே யாரும் நுழைய முடியல. ஒரு இஸ்லாம் மசூதி கூட அவங்களால அந்த நாட்களில் கட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு
ஒரு வைராக்கியமாக மக்கள் நின்றார்கள். திருநெல்வேலியில் முதல் பேப்டிஸ்ட் எடுத்தது குளோரிண்டான்ற ஒரு பிராமின் பெண்மணி. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை, ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் பெண்கள். அன்பானவர்களே, அதனால தான் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்னும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, சீரபேனிக்க ஸ்திரீயினுடைய மகளை சுகமாக்குவதை குறித்து இயேசு கிறிஸ்து சில டெஸ்ட் வைக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா டெஸ்ட்லையும் அந்த பெண்மணி தேர்ச்சி பெற்று அவள் பெற்ற விடுதலின் விளைவு என்னென்னா, வட ஆப்பிரிக்கா முழுவதும் சுவிசேஷம் பரவுவதற்கு தேவன் அந்த தாயாரை பயன்படுத்தி இன்றைக்கும் வட ஆப்பிரிக்க மக்கள் சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சீடு, அந்த சத்தியம் விழுந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள். ஆகவே தான் அலட்சியமாக நாம் எண்ணக்கூடாது. திருநெல்வேலியில் ஏமி கார்மைக்கல் அம்மையார் ஊழியம் செய்த காலங்களில் பெண் குழந்தைகள், மூத்த பெண் குழந்தையை கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த குழந்தைகளை அந்த சாமியார்கள் துன்புறுத்துவதையும் அவர்களுடைய விருப்பத்துக்கு பயன்படுத்துவதும் அதிக கொடூரமாக இருந்துச்சு. இதை கண்டு அதிக வேதனைப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணவங்க தான் ஏமி கார்மைக்கல் அம்மையார். இன்றைக்கு நீங்கள் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம் போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் ரொம்பவும் சிரமப்படுகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லி இருக்குது. உன் ஜாதகம் சரியில்லை, அதனால் உனக்கு கல்யாணம் ஆகாது, உன்னை கல்யாணம் பண்ணால் இறந்து போயிடுவான், நீ எந்த வீட்டுக்கு போனால் அந்த வீடெல்லாம் ஒரே சாகமாக இருக்கும்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை தவறாக ஜாதகம் சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இடங்களுக்கு நற்செய்தி போகிறது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்பு வாழ்வில் மாபெரும் மாற்றங்கள். சமீபத்தில் இமாச்சல் போயிருக்கும்போது அங்கே இஸ்திரின்னு ஒரு பெண்மணியை பார்த்தேன். அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணாலே நீ செத்து போயிடுவான், அந்த கல்யாணம் பண்ணுறவன் செத்து போயிடுவான், ஜாதகம் வராது, உன் மூலம் அந்த கிராமமே பாழாக போயிடும், அதனால் கல்யாணம் பண்ணாத, நீங்கள் இருக்கிற தேவதா பீடத்தில் போய் சேவை பண்ணுன்னு சொல்லி. ஆனால் அந்த வாலிப பிள்ளைக்கு, நான் ஏன் இப்படி அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே போகணும், என்னையும் கடவுள் தானே படைச்சாருங்கிற கேள்வியோடு இருக்கும்போது தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே சென்று அந்த இயேசு கிறிஸ்துனுடைய படக்காட்சியை போடும்போது அந்த கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை இயேசு கிறிஸ்து மன்னித்து மறுவாழ்வு கொடுத்து அவரோட சேர்த்து ஊழியத்தில் ஒரு பிரகாசமான மகளை உருவாக்குற அந்த பிள்ளை பார்த்த உடனே நிச்சயமாக இயேசு எனக்கும் இதே போல் வாழ்வு தருவாருன்னு சொல்லி இயேசுவை உறுதியாக பிரித்து கொண்டார்கள். விளைவு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த திருச்சபைக்கு அந்த அம்மா தான் தலைவி. அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சம்பவங்களும் சொல்லிட்டு போகலாம். ஜாதகம் இல்லை என்றால் நிறைய பேர் இந்த குறியக்கிறத வச்சு மனம் உடஞ்சி போய் நிறைய வீடுகளில் பிள்ளைகளை ஒரு வெறுப்போடு தயவு செய்து பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலையை நாம் மாற்ற வேண்டும். வேத புஸ்தகத்தில் யோபு 42:15 எழுதியிருக்கிறது, யோபுடைய பிள்ளைகள் அந்த வட்டாரத்தில் இருந்து எல்லா பிள்ளைகளை காத்திலும் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள் அவங்கள கனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல, மத்தேயு 15:22 அருமையானவர்களே, ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கெஞ்சுகிறார்கள், என்னுடைய மகளை பிசாசு பிடிச்சிருக்கு, நீங்கள் விடுதலை தரணும்னு சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். என்னாகும் புஸ்தகத்தில் அருமையானவர்களே 27:1-14 வரை வாசித்து பார்த்தோம்னா, செலபெத்தியாவின் குமார்த்தைகள், எங்களுக்கு அப்பா அதான் ஆண் வாரிசு கிடையாது, அதனால் சுதந்திரம் எங்களுக்கு எப்படி இல்லாமல் போயிடுமா, நாங்கள் என்ன செய்யணும் அப்படி சொல்லி மோசத்தை கேட்குறாங்க. கேட்டு என்ன சொல்ல, எங்கள் அப்பா பாவி கிடையாது, அவருக்கு ஒரு வியாதியில் மரித்து போனாரே தவிர அவர் பாவி கிடையாதுன்னு சொல்லி அடித்து இந்த பிள்ளைங்க பேசுகிறாங்க. அப்போ மோசைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நேரம் ஆண்டோட்ட போகிறாரு, ஆண்டவரே இந்த பெண் பிள்ளைகள் கேட்குறாங்களே, இவங்க கேட்குற காரியங்களை என்ன சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிள்ளைகள் சரியான காரியத்தை கேட்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த காரியங்கள் என்றால் ஆந்திரஃபோன் என்று சொல்வார்கள். ஆந்திரஃபோன் என்றால் மனித வர்க்கம் என்று பெயர் பெற்றுக்குங்க. அங்கே ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள்ளே ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாதுன்னு சொல்கிறார். எல்லாமே சமநிலை என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் நம்முடைய நாட்டில் மட்டும் இந்த பெண் பிள்ளைகளை நாம் சரியாக பராமரிக்காதபடி, இல்லை என்றால் பாதுகாப்பு கொடுக்காதபடி, அந்த பெற்றெடுத்த தாய் சாபமானவள், அதை பெற்றெடுத்த அந்த குடும்பம் அந்த பெண்ணை இளக்காரமாக பார்க்கிற போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் அருமையானவர்களே, மார்க் 10:16 சில தாய்மார்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த காட்சியை பார்த்து நாங்கள் இருந்த மத தலைவர்களுக்கு ஒரு அருவருப்பாக தோணுது. ஏன்னா அவங்க அடிக்கடி செய்கிற ஜெபத்திலேயே, பிதாவே நான் ஒரு பெண்ணாக பிறக்காதனால
இருந்தாலும் உன்னை துதிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பெண் இல்லாமல் தான் இவர் பிறந்தார் போல இருக்குது. அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த பெண் குழந்தைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவங்க படுற அந்த எரிச்சலை பார்த்து அந்த பெண்களை தூக்கிடுறார், கையில் தூக்கிட்டு சொல்கிறாரு, இந்த பிள்ளையினுடைய இருதயத்தை போல் உங்கள் இருதயம் மாறவில்லை என்றால் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லி அடித்து பேசுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாள் காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களே, உங்கள் வீட்டில் 10 ஆண் பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் பிள்ளை இல்லைன்னா அந்த வீடு அவ்வளோ ஒன்றும் மகிழ்ச்சிகரமான வீடாக இருக்காது. ஆகவே பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி நமக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஆனால் பெண் குழந்தைகள் பிறப்பதை ஒரு சாபக்கேடாக யாரும் தயவுசெய்து எண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பானவர்களே, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டு சொல்லுது, கேரளாவில் 1768 பெண் பிள்ளைகள் தான் இருக்காங்க. அப்படின்னா ஆண்கள் என்ன செய்வாங்க பாருங்கள், ஒரு காலகட்டம் வரும்போது அப்புறம் ஒரு பெண்ணை 2 பேர் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அருமையானவர்களே, இது விபச்சாரம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிறைவுகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் தேவன் தரக்கூடிய குழந்தைகள் அது கருவில் இருக்கும்போதே பார்த்து அழிக்கிற குணங்கள் உலக அளவிலே மாற்றப்பட வேண்டும். மதர் தெரசா இதை உலகத்தில் இருந்து அகற்ற வேண்டும், இதற்காக சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் போராடினார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கேரளாவில் நிறைய பேர் பெண் கிடைக்காம ஹரியானாவில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்பட வேண்டும். இதற்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, திருநெல்வேலியில் இந்த மூத்த பெண் குழந்தைகள் கொண்டு போய் இப்படி கோயிலில் கொண்டு போய் விடுறதை பார்த்த ஏமி கார்மைக்கல் அம்மையாரால் தாங்க முடியல. ஆகவே அந்த அம்மா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விடுதி ஆரம்பித்தாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஒரு கல்லூரி தேவை, இந்த பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும், என்ன செய்வேன் என்று சொல்லி தான் சாரா டெக்கர் என்ற ஒரு கல்லூரி உருவாக்குவதற்கு தேவன் அந்த தாயாரை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு உலக அளவில் ஆசீர்வாதமாக இருக்கிற பலர் சாரா டெக்கர் கல்லூரியில் படித்தவர்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சாரா டெக்கர் கல்லூரியில் படித்தவங்களாக இருக்கலாம். அப்படின்னா எத்தனையோ மிஷினரியுடைய தியாகத்தில் நீங்கள் இன்றைக்கி நல்ல வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு சத்தீஸ்கரில் ஒராவன் பெண் குழந்தைகளை 7000 ரூபாய் கொடுத்து வாங்கி அந்த பெண்ணுக்கான அங்கங்களை சிதைக்கிறார்கள், அந்த பெண்களை வியாபாரம் பண்ணுகிறார்கள், அங்கங்களை விற்பனம் செய்கிறார்கள். இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் பெண்களை படைத்தாரா? யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28 வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவன் 2 பேரையும் அவருடைய சாயலிலே படைத்தார் என்றும் 2 பேரையும் பார்த்து ஆசீர்வாதமாக இருங்கள், பூமியை நிரப்புங்கள் சொல்லி 2 பேரையும் பார்த்து தான் சொல்லுகிறார். அப்படின்னா அங்கே பாராபட்சமே கிடையாது. ஏன் நமக்குள்ள மட்டும் இப்படி பாராபட்சம்? அருமையானவர்களே, இந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு கட்டாய திருமணம். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அரபியர்களுக்கு 10 வயசு பிள்ளையை 60 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, பண ஆசை பிடித்து. என் அன்புக்குரியவர்களே, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் பகுதிகளில் இன்றைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கான திருமணங்கள் நடைபெறுகிறது. நாங்கள் நிறைய பிள்ளைகளை ஸ்பெஷல் கேர் பண்ணுறோம். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கலெக்டர்கிட்டே நாங்கள் பர்மிஷன் வாங்கி வைத்து தருமபுரியில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். காரணம் என்னவென்றால் இந்த பிள்ளைகள் எங்களுக்கு திருமணம் வேண்டாம், ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் திருமணம் பண்ண மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து நிற்க வேண்டும் பேரண்ட்ஸை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக பிள்ளைகளுக்கு நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாள் காலை வேளையில் பெண் பிள்ளைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய வீட்டில் அவர்களை பராமரிப்போம். நாகமான் என்ற வீட்டில் ஒரு பெண் பிள்ளை தான் அங்கே வேலைக்கு இருந்தால் அவருக்கு ஒரு குஷ்டம் பார்த்துக்குங்க. அவர் அந்த குஷ்டத்தில் ரொம்ப சங்கோஜப்படுறத அந்த பிள்ளை அந்த வீட்டில் பார்க்குறா. அந்த வீட்டில் பார்த்தவ எஜமாட்டிகிட்ட சொல்கிறா, என்னோடய எஜமான் இஸ்ரவேல் நாட்டுக்கு போனால் அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார், என் எஜமானுக்கு விடுதலை கிடைக்கும், அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அருமையானவர்கள், அந்த ஒரு பெண் குழந்தை அன்றைக்கு அந்த நாகமானுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்ற விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரியா நாட்டில் ஏராளமான மக்கள் விசுவாசிகளாய் மாறுவதற்கு தேவன் நாகமானை பயன்படுத்தினார். அப்படின்னா இன்றைக்கும் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் பெண்களை பயன்படுத்துகிறார். ஒரு அற்பமான ஆரம்பம் என்று சொல்லி யாரும் அவர்களை அற்பமாக எண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையானவர்களே, நான் வாழ்வது போல மற்றவர்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு பரந்த மனது வேண்டும். அருமையானவர்களே, நிறைய இடங்களில் புகுந்த வீடுகளில் கூட பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளை வேலைக்காரியை போல் வச்சுருக்காங்க. வேலைக்காரி கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேரில் இப்போ 6வது ஒரு மகளாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் வேலைக்காரிங்கிற நிலையில் வச்சுக்கிட்டு அதிகாலையில் போய் கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வா,
அதிகாலையில் எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டு கொடு. அருமையானவர்களே, அன்பின் அடிப்படையில் இந்த காரியங்களை செய்யலாம். ஆனால் இது சட்டம், இது நீ தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிரட்டல் வறுமை என்றால் அது மரபு நெறிய செயலாக இருக்கும். என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கவனமாய் பார்ப்போம். பெண் குழந்தைகளுக்கான பராமரிப்பை உறுதி செய்வதில் இன்றைக்கும் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் கல்லூரியில் இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளோட நேரம் செலவு செய்யுங்க. வழக்கமாக பேசுகிற மாதிரி பிள்ளைகள் சந்தோஷமாக பேசலைன்னா உன்னுடைய பிரச்சனை என்ன, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், உன் கஷ்டத்தை சொல்லுமான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு பிடித்த உணவை கொடுத்து அருகாமையில் உட்கார்ந்து பாருங்கள். அவங்களோட மனசில் இருக்க உங்ககிட்ட கொட்டிடுவாங்க. நிறைய பிள்ளைங்க சொல்கிறதுக்கு இடம் இல்லாதனால தான் தவறான பாதைக்கு போயிடுறாங்க. ஆகவே தயவுசெய்து, ஒருவேளை அந்த உங்கள் கணவரால் நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், என்றாலும் சற்று நேரம் கொடுங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ணன்மார்களை தயவுசெய்து கவனியுங்க. உங்கள் பிள்ளை, உங்கள் மகா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னால், சொல்லுமா உனக்கு எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுமான்னு சொல்லி உட்கார்ந்து பேசி பாருங்கள். அந்த பிள்ளையுடைய பாரம் எல்லாம் கொட்டின மாதிரி இருக்கும். பார்த்துங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்புக்குரியவர்களே, ஆகவே தயவுசெய்து குழந்தைகள் பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு முறையான நேரங்களை கொடுங்கள். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, பெண் குழந்தைகள் கையில் இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் கொடுக்குறோம். அது மறக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அந்த செல்ஃபோனை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நல்லா சொல்லி, தேவையற்ற ஸ்டார்டிங்லாம் போகாதம்மான்னு சொல்லி குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்கள், அது மாத்திரமல்ல, இரவு நேரங்களில் பிள்ளைகள் படுக்கைக்கு போகும்போது செல்ஃபோன் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு தூங்காமோ தூக்கம் கெட்டு போயிடும், எதிர்காலம் போயிடும். அதனால் அது அங்கே இருக்கட்டும், நாளை காலையில் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய பேரண்ட்ஸுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அருமையானவர்களே, 1 தீமோத்தேயு 2:9-11 எழுதியிருக்கிறது, பெண்கள் தங்களுக்கு பொருத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ரொம்ப ஆபாசமான உடை பார்த்துக்குங்க. ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, கிறிஸ்மஸ் காலங்களில் தான் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் உலக அளவில் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லி. அது நல்லதாக இருக்கல. ஏன்னா 80% கிறிஸ்தவர்கள் உலகம் இங்கே இருக்கிறனால மாடர்ன் ட்ரெஸ் சேல்ஸ் ஆகலாம். ஆனால் தேவன் தந்த பரிசுத்தமான உடலை எல்லாரும் பார்க்குறதுக்காக நம்ம ட்ரெஸ் போடுறோம், அப்படி கிடையாது. தேவனுடைய நாம மகிமைப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய அலங்கரிப்புகள் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை அந்த சபை போதகிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் நான் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லி. உடனே இந்த பாஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியம், மகளே நான் உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடாதுக்கு நான் ஒரு டெய்லர் கிடையாதுமா, நான் ஒரு பாஸ்டர். ஒன்று மனதில் வச்சுக்க, ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வராருன்னா நீ எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டு வாங்கப்பான்னு சொல்லி நீ அவரை கூப்பிடுவேன்னு சொல்லி மனசில் யோசித்துக்கோ, அதன்படி உன்னுடைய உடை அலங்கரிப்பை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு முறையான நேரம் கொடுத்து சரியான ஆலோசனைகளை சொல்லுவோம். வேதத்தில் எஸ்தர் ராஜ்யத்தை குறித்து எழுதியிருக்க அந்த அம்மா அந்த தேசத்தில் இருந்த எல்லாரை காட்டிலும் ரொம்ப ஒன்றும் அழகெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன அலங்கரிப்பு கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த அலங்கரிப்பை மட்டும் போதும்னு சொல்லி அவங்களுக்கு நியமித்த தவிர ஒன்றுமே எக்ஸ்ட்ரா கேட்கலன்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இன்றைக்கு காஸ்மெட்டிக்காக இன்றைக்கு சில பெண் பிள்ளைகள் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தைகளை கேட்குற நீ காஸ்மெட்டிக் உனக்கு அவனுடைய பேரண்ட்ஸ் என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அது போதுங்கிற நிலையோட தேவை இருக்குமேனால் அந்த காரியத்தை சொல்லி புரிய வைத்து வாங்கலாம். அதற்கு பதிலாக அதை பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய ஆண் ஃப்ரெண்ட்ஸ் உன் கையில் கொடுப்பாங்கன்னா நீ அதை வாங்கினா அவங்க அடிமைப்படுத்திடுவாங்க. தயவுசெய்து இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு உங்களுடைய ஆடம்பரத்தினால இடம் கொடுக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த பூமியை அலங்கரிக்க போகிறவர்கள் நீங்கள். நீதிமொழிகள் 14:1 எழுதியிருக்கிறது, ஞானமுள்ள பிள்ளைகள் தங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிறார்கள், அவர்கள் எல்லா காரியத்திலையும் சிறப்பானவர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அன்பானவர்களே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. என் அன்பானவர்களே, ஆகவே யாரும் தவறாக புரிஞ்சுவிடாதீங்க. ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் சமமானவர்கள். ஆனால் அதே சமயம் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்வோம். நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அந்த வீட்டுக்கு முன்னால் அந்த குடுகுடுப்பை நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி அவன் குடுகுடுப்பை அடிச்சுட்டு நிற்கிறான். அப்போ அந்த வீட்டில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வீட்டு அக்கா வெளியே தம்பி உட்காருங்கன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு உள்ளே போய் அவருக்கு சூடாக கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுக்குறான். குடிச்சிட்டு இருக்கும்போது, தம்பி காப்பி குடிக்கிறீங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வேகமாக காப்பி போட்டுட்டு அதோட கூட கையில் வேர்கடலையும் பனங்கிழங்கும் கொண்டு கொடுக்குறாங்க. அருமையானவர்களே, அதெல்லாம் வாங்கி அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், அக்கா என்னை பார்க்குறவங்க எல்லாருமே என்னை ஓடி போடான்னு சொல்லி 1 ரூபா 2 ரூபா கொடுத்துட்டு
துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளோ அன்போடு என்னை வரவேற்கிறீங்க, என் கையில் எல்லாத்தையும் கொடுக்குறீங்களே, நான் உங்களை சபிச்சிருவேன், உங்களுக்கு சாபம் போடுவேன்னு சொல்லி உங்களுக்கு பயமே இல்லையான்னு சொல்லி. அப்போ வந்து அந்த அக்கா சொன்னாங்களே, தம்பி நீங்கள் சபிக்கவும் மாட்டீங்க, சாபமும் போட மாட்டீங்க, நீங்கள் அப்படியே செய்தாலும் அது எனக்கு ஒன்றுமே செய்யாது, ஏன்னா எனக்கு என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி. அருமையானவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போது உள்ளே போய் அவங்களுடைய கணவருடைய ஒரு சட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதையும் கையில் கொடுத்துட்டு அவங்க கையில் கொஞ்சம் காசையும் கையில் கொடுத்துட்டு, தம்பி நல்லா இருங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் கேட்குறான், அம்மா இப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் இப்படிப்பட்ட அன்பையும் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த கடவுளை எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? உள்ள பேர் புதிய ஏற்பாடை எடுத்து கொடுக்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு, ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை சொல்லி நல்ல காரியங்களை செய்து கடைசி கால சுவிசேஷம் நான் தான் சொல்லி செயல்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நல்ல செய்தியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமே, இந்த காலையில் இந்த வார்த்தைகளை அருமையான எங்களுடைய சபை குடும்பத்தார், விசுவாச குடும்பத்தார் எல்லாருக்கும் நீர் வைத்திருக்கிறீரே. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரோட பேசும், எல்லாரோட வீட்டில் ஒரு அமைதி இருக்கட்டும், எல்லார் வீட்டில் பிளந்து வளர்கிற அந்த பெண் பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த வீட்டு வறுமைகளை மாற்றட்டும் ஆண்டவரே. எப்படி இஸ்ரவேல் நாட்டில் ஒரு கோல்டா மேயர் அந்த நாட்டின் எல்லா நிலைகளையும் மாற்றி இன்றைக்கு உலகமே பேசக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்களோ, எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிற அரண்மனைகளை சிங்காரிக்கிற ஆண்டவரே அரண்மனை சிங்காசனங்களை போல இருக்கிறதற்கு தேவனே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து பிரசனோட வீட்டில் இருக்கட்டும், உம்முடைய மகிமை தங்கி இருக்கட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் ஆசீர்வாதம் பிரசன்னம் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா குடும்பங்களோடும் தங்கி இருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?